ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எஸ்பை எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இனி நம்ம சேனலில் ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ என் கையில் இருக்கிற இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் செல்லோட கெப்பாசிட்டி டெஸ்ட் பண்ணுற மிஷின், அதாவது எம்ஏஹெச் செக் பண்ணக்கூடிய மிஷின் வந்து என் கையில் இருக்குது. ஸோ இந்த மிஷினை எப்படி பயன்படுத்தலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஒயரிங் கனெக்ஷன் டீடைல்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய இந்த லித்தியம் அயன் செல்லு DMEC அப்படின்ற பிராண்டோட 2600 mAh செல்லு இது. ஸோ இந்த செல்லில் எவ்வளோ கெப்பாசிட்டி ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறத இந்த மீட்டர் வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். எதனால் இந்த வீடியோ, எதனால் இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற செல்லு 100% ஒரிஜினல் தானா, அதில் அந்த 2600 mAh இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து BAK பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இந்த DMEC வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி இதோட ரிவ்யூ வந்து நான் சேனலில் வந்து போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது 18650 2600 mAh செல்லு இது, அதாவது 5C ரேட்டிங் செல்லு, EVக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இது. ஸோ இந்த மீட்டரை வச்சு இந்த செல்லை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, இது எந்த அளவு ஒரிஜினல் செல் அப்படின்றத உங்கள் கண் எதிரே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த மிஷினோட ரிவ்யூ அண்ட் இதோட அப்கிரேடட் வெர்ஷன் இன்னொரு வெர்ஷன் இருக்குது, அந்த மிஷினோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இந்த மிஷின் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். அமேசான் ஃப்ளிப்கார்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட மாடல் நம்பர் அண்ட் இதோட அமேசான் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இது 2 ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது. ஸோ நம்ம செல்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ண அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பவரை இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணின்னு இருக்கும், அதாவது வீணாக்கும், எரிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த ரெசிஸ்டருக்கு எவ்வளோ கரண்ட் வந்து எவ்வளோ ஆம்ஸ் வந்து போகுது அப்படின்றத இந்த மீட்டர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஒரு செல்லுலேருந்து எவ்வளோ கெப்பாசிட்டி நம்மளால் வெளியே எடுக்க முடியுது, எவ்வளோ லோடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, இதோட செட்டிங்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மிஷின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி, உங்களுக்கு 400 ரூபா தான் வரும். இது இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 1100 ரூபா வரும். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா MC ஸ்மார்ட்டோட பிராண்டு இது. ஸோ நம்ம ஆல்ரெடி சார்ஜ் கண்ட்ரோலெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த பிராண்டோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டர் வழியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிஸ்சார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த சின்ன மீட்டரில். ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜிங் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு ஹை குவாலிட்டியான Type-C கேபிள் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏசியில் ப்ளக் பண்ணக்கூடிய 15 வாட்ஸ் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 15 வாட்ஸ் இது. ஸோ ஒரு பேர் சார்ஜரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு இதில், ஏன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளோட இந்த சின்ன டிஸ்பிளே டிவைஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே 2 ஸ்லாட் வந்து இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மினி வெர்ஷன், இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஹையர் வெர்ஷன், இதோட காஸ்ட் வந்து 1150 ரூபா வரும். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் வழியாக நீங்கள் வந்து ஒரு செல்லை போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ mAhலேருந்து வருது அப்படிங்கிறது செக் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லை சார்ஜும் பண்ணலாம், டிஸ்சார்ஜும் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இந்த மிஷின் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம், செக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா தெளிவாக வந்து சொல்கிறேன். இந்த சின்ன மிஷினில் நீங்கள் லோடு போட போகிறீங்க அப்படின்னா, லோடு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் அயன் செல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிக்கணும், ஓகேங்களா. இதோட டாப் வோல்டேஜ் என்னவோ அந்த வரையும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் செல்லோட சார்ஜர் மாடல்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது வழியாக ஒரு செல்லு ஹோல்டர் வந்து கனெக்ட் பண்ணி இதில் அந்த செல்லை போட்டு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி எடுத்துக்கினாச்சு. ஸோ இந்த செல்லை சார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். இதோட காஸ்ட் வந்து 40 ரூபா அந்த இதுதான் வரும் இந்த BMS. இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா. மொத்தம் ஒரு 500 செலவு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஸ்சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த செல்லு வந்து இந்த ஹோல்டில் வந்து போட்டுக்கலாம். இதோட ஒயரிங் கனெக்ஷன் வந்து பார்க்குறீங்க நீங்கள், இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 பின் வரும். பேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும், இங்கே 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். இது வந்து ரெசிஸ்டர், ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பாக்ஸ் கூட வந்துடும். ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து பேரலாக ஜாயின் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்துடணும். ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்கும், பேட்டரியோட இன்புட்டு. இதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக அந்த செல்லு ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுறங்க. இது செல்லு ஹோல்டராகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை செல்லில் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது, ஹோல்டர் போட்டிங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணி செக் பண்ணிட்டு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டரோட காஸ்ட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் வரும். இதுவுமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணிடலாம் ஃபஸ்ட் நம்ம. ஸோ கைஸ், இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து போட்டாச்சு. மிஷின் வந்து உங்களுக்கு ஆன் ஆகாது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பவர் சப்ளை வந்து தேவைப்படும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து கொடுத்துடலாம்.
இதுக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 12 வோல்ட் பேட்டரி அண்டு சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். எதனால் இந்த 12 வோல்ட் பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மொபைல் சார்ஜரும் வச்சு யூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க மொபைல் சார்ஜிங் பண்ணுறது. அந்த போர்ட்டவே நீங்கள் வந்து கரண்ட் கொடுக்கலாம். பட் இது மிஷின் லோடிங்கில் இருக்கும்போது, அதாவது நாங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா, பவர் சப்ளை இன்புட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீடிங் வந்து உங்களுக்கு காமிக்காது. மறுபடியும் கரண்ட் வந்ததுக்கப்புறம் 0ல் வந்து உங்களுக்கு ஓட ஆரம்பிக்கும். அதெல்லாம் எவ்வளோ mAh ஆக்கிரோட எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் நான் வீடியோ பண்ணுறதுனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பேட்டரிலேருந்து 5 வோல்ட் அவுட்புட் எடுத்தாக இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளக் பண்ணுறேன். ஸோ இதை பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதோட வோல்டேஜ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க 4.18 இருக்குது, அதாவது 4.18 இருக்குது. இந்த ஒரு செல்லோட டாப் சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.2, அதாவது 20. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 இருக்குது. ஓகேங்களா? பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் போட்டு எடுத்தாச்சு. ஸோ கைஸ் இப்போ இதோட செட்டிங்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சென்டரில் ஒரு பட்டன் வந்து இருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செல்லோட டாப் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.2 வோல்ட் லித்தியம் அயன் செல்லோடது. டிஸ்சார்ஜிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் அப்படின்னா 2.8 அதில் இருக்கும். நீங்கள் 3 வோல்ட் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுனால ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லோவுக்கு எடுத்து போகக்கூடாது. 3 வோல்ட் வந்து வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சென்டர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் P0 3.0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த வோல்ட்டு தான் இருக்குது, 3 வோல்ட்டு தான் இருக்குது கட் ஆஃப் வோல்டேஜ். இதை நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். ஒரு வேளை உங்களுக்கு இதில் மாறி இருந்துச்சு அப்படின்னா இந்த டவுன் பட்டன் அண்ட் அப் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் வந்து மாற்றிக்கலாம், எவ்வளோ வோல்ட்டில் கட் ஆஃப் ஆகணும் அப்படின்றது. ஸோ இதில் லித்தியம் அயன் மட்டும் கிடையாது, லித்தியம் ஃபெரோபாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட செல் ஹோல்டர் மாதிரி இருந்தால். ஸோ இப்போ நான் 3 வோல்ட்டில் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ 3 வோல்ட் கீழே போகும்போது இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு ரீடிங் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு பட்டன் வந்து இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகே பட்டன் கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிட்டு இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ 4.18 4.2 வோல்ட்டுக்கு வந்து வந்துடுச்சு, லோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும். இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்ம ஹீட் ஆகும். ஸோ இது நீங்கள் கையெல்லாம் தொடக்கூடாது. கையில் தொட்டால் கையை பிடிக்க முடியாது, அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ஆகும் இதில். ஸோ இப்போ நம்ம இந்த LED இண்டிகேட்டரை பற்றி பார்க்கலாம். இதில் கீழே இருக்கிற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர் அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்ட்டில் பிளிங்க் ஆகும்போது இந்த செல்லில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இதில் வந்து பார்க்க முடியும். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா AHன்னு போட்டுக்கிட்டு இது வரைக்கும் எவ்வளோ ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு, எவ்வளோ மில்லி ஆம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மேலே இருக்கிற இதில் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 மில்லி ஆம்ஸ் வந்து 17 மில்லி ஆம்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிடுறதுனால. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸு. இப்போ கரண்ட்லி எவ்வளோ ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோடில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1110 மில்லி ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கின்னு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணின்னு இருக்குது 1000 ஆம்ஸ் 1 ஹவருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ கைஸ் இப்போ இது ஒரு பக்கம் ஓடிக்கின்னு இருக்குது. ஸோ இந்த AHல் வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் 25 மில்லி ஆம்ஸ் இப்போ வரையும் உங்களுக்கு லோட் ஆகிருக்கு. இது அப்படியே எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஸோ இது வந்து ரன்னிங்கில் இருக்கட்டும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மிஷினோட ஒரு சின்ன டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதோட ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த செல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து செல்லு போட்டாச்சு. ஸோ நீங்கள் எப்பவுமே லோடு செல்லு போட்டிங்க அப்படின்னா அந்த மிஷினும் சரி ஆன் ஆகாது, இதுவுமே வந்து ஆன் ஆகாது. ஸோ நீங்கள் டிஸ்சார்ஜிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பண்ணணும். ஸோ இதில் வந்து டைப் சி இருக்குது உங்களுக்கு இந்த போர்டை பவர் பண்ணுறதுக்கு. டைப் சியில் ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு லித்தியம் அயன் செல் எடுத்து இந்த சைடு நீங்கள் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு, வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. 4.18 இருக்குது, அது 4.18 வோல்ட் வந்து இருக்குது. ஸோ ஆம்ஸு வாட்ஸு அது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்கள்கிட்ட இந்த செல் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 5 வோல்ட் மொபைல் சார்ஜ் பின் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை செல் இருக்குது அப்படின்னா இந்த செல்லில் இருக்கிற பவர் எடுத்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆகிடும். ஸோ கைஸ் அதில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் இது சார்ஜ் பண்ண போகிறீங்களா டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்களா என்ன அப்படிங்கிறது வந்து மாற்றிக்கணும். இது சார்ஜ் பண்ணுற மாதிரினா இந்த செல்லில் இருக்கிற பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த செல்லாம் இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண போகிறது அப்படின்னா இந்த மாதிரி கேபிள் சொல்லி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த சைடில் ஒரு 5 வோல்ட் பின்னு நீங்கள் சொருனா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த செல்லை நீங்கள் கழட்டிடலாம், இது தேவையில்லை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிள் சொல்லி மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணின்னு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த போர்டோட பட்டன்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், இது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணுறது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது. ஓகேங்களா? அந்த 3 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இது நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே மோடு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் மோட்னு இருக்குது. ஸோ இது டிஸ்சார்ஜிங் மோடு மாறுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மோடு வந்து மாறுது. ஆட்டோனா சார்ஜ் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு திருப்பி சார்ஜ் ஆகி கொடுத்துரும் உங்களுக்கு பேட்டரி அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் வந்து பண்ண போகிறோம். ஸோ சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா சார்ஜிங் மோடில் வச்சுட்டு லாஸ்ட் பட்டன் ஏற்றிங்கன்னா ஆன் ஆகிடும். டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஸோ டிஸ்சார்ஜ் மோடில் வந்து போட்டோம். ஸ்டாப் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட்டு. இது நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இங்கே இப்போ வந்து பேட்டரி வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.18 இருக்குது. ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. இப்போ நான் லாஸ்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ லோடு வந்து எடுக்க போகுது. இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆச்சோ சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு அனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்ட கை வச்சாலே உங்களுக்கு வந்து அனல் அடிக்குது. நம்ம சால்டிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ அனல் வந்து பார்த்திங்கன்னா இது ஆகும். ஆக்சுவலி இது ஹீட் ஆகும். அந்த ஹீட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற செல்லோட லோடு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது. ஸோ இது நான் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் பட்டன் வந்து அழுத்திட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜிங் வந்து போயிடுச்சு. ஸோ 1.3 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுத்துன்னு இருக்குது. அதாவது 4.25 வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக இந்த ரெசிஸ்டர் மூலிமா வேஸ்ட் பண்ணிக்கின்னு இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 4.12 அப்படின்னு இருக்குது. ஸோ கைஸ் இப்போ இதில் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. கீழே வந்து டைமிங் இருக்குது செகண்ட்ஸு. இதை வச்சு நம்ம மொத்தமாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது நான் எவ்ரி 1 ஹவருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து வெறும் 1 ஆம்ஸ் லோடு தான் எடுக்கிறதுனால வெறும் 1 ஆம்ஸ் லோடு தான் எடுக்குது. அதாவது இங்கே பாருங்கள் 1.2 ஆம்ஸ் தான் எடுக்குது. அப்படின்றதுலாம் இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 2600 mAh. அங்கே மொத்தம் 2.5 மணி நேரம் ரன் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட மொத்த டெஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் எவ்ரி 1 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இது எப்படி என்ன மோடில் இருக்குது எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். எதனால் நான் 2 செல்லு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பிராண்ட் செல்லு ஒரே கெப்பாசிட்டி தான். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் எல்லா செல்லும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மிஷினோட ரிவ்யூ காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து 2 மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இது பவர் பேங்க்கில் அதாவது பேட்டரியில் போடுறதுனால பவர் கட்டாக ஆக போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகின்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த செல்லில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, இது ஒரிஜினல் செல்லு தானா, இது நம்ம யூஸ் பண்ணலாமா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு. இவங்க 2600ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் எவ்வளோ mAh இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் அமேசானில் வந்து பை பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இது வந்து நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம மெட்டீரியல் டீலர்கிட்ட இந்த மெட்டீரியல்லாம் இல்லை அப்படின்றத நம்ம வாங்கி சேல் பண்ணுறது இல்லை. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி அதை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நம்ம மிஷின் போட்டு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 1 மணி நேரம் 38 நிமிஷம் ஆகுது இந்த மிஷின் போட்டு. இது அதுக்கு முன்னாடியே போட்டது. ஸோ இப்போ எவ்வளோ mAh எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன மிஷினில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கையை வைக்க முடியல, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹீட்டாக இருக்குது. நம்ம தோசைகளில் கையை வச்சு அப்படி இருக்குமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட வோல்டேஜ் வந்து பார்க்கலாம். 3.46 வந்து இருக்குது இந்த செல்லோட வோல்டேஜ். அது ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா இல்லை போயிடுச்சு, திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எவ்வளோ ஆம்ஸ் இதுலேருந்து எடுத்துருக்குன்னா 1789 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2000 mAh வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து அவுட் ஆக போகுது. ஸோ அந்த ஆம்ஸ் லோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 970 மில்லி ஆம்ஸ் ஒரு லோடில் வந்து பார்த்திங்கன்னா போயின்னு இருக்குது. 1.25 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு 1800 mAh கிட்ட இதிலேருந்து இந்த செல்லேருந்து வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பெரிய மிஷினில் போட்ட இந்த செல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து இதில் வந்து நோட் ஆகி தான் வருது. உங்களுக்கு 1 மணி நேரம் 39 நிமிஷம் இது வரைக்கும் ஓடி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1554 mAh வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ 5895 மில்லி வாட் ஹவர் வந்து அவுட்டில் வந்து எடுத்திருக்கும். இதோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.57 இருக்குது. ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 0.89 ஆம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோட் ஆகின்னு இருக்குது. ஓகேங்களா, இது 3 வோல்ட்டு கிட்ட வரும்போது கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ இது வரைக்கும் எடுத்திருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியும் உங்களுக்கு. 2 மிஷினுமே நான் உங்களுக்கு ஆஃப் ஆகும்போது காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரமாக இந்த 2 மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1/2 hour ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணி 2.25 மணி நேரம் ஆகுது. இந்த மீட்டரில் சின்ன மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2612 mAh வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த செல்லேருந்து வந்துருக்கு வெளியில். பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து 3 வோல்ட்டுக்கு போகல. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகலை, இன்னும் வந்து ரன்னிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ வோல்ட்டு பாருங்கள் 3.28 வோல்ட் இருக்குது. ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2616 மில்லி ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா mAh வந்து இந்த செல்லுலேருந்து வெளியே வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து இந்த பெரிய மிஷின், இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிருக்குது. டைமிங் இதில் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மிஷின் போடுறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து நம்ம வந்து போட்டுருந்தோம், லோடில் வந்து போட்டுருந்தோம். ஸோ இது அப்புறம் தான் வந்து போட்டது. 2 மணி நேரம் 31 நிமிஷம் வந்து ஓடி இருக்குது. இதோட mAh வந்து பார்த்திங்கன்னா 2310 mAh வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லேருந்து வந்து ட்ரைன் ஆகிருக்கு. இதோட வோல்டேஜ் 3.42 வோல்டேஜ் இருக்குது. இன்னும் இதில் வோல்டேஜ் பேலன்ஸ் இருக்குது, ரன்னிங் தான் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற செல்லு இன்னும் எவ்வளோ mAh இதுலேருந்து வரும் அப்படிங்கிறத நம்ம
பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எம்ஏஹெச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடாக இருக்குது அப்படின்னா 2705 எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லேருந்து வந்திருக்கு. இதோட வோல்டேஜ் 3.23 இருக்குது. இன்னுமே வந்து 3.23 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். இந்த செல்லோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2600 தான் கம்பெனிலேருந்து வந்து கிளைம் பண்ணுறது. ஆனால் இது 2700 தாண்டி போய்கின்னு இருக்குது. இந்த செல்லோட பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2650 2750 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக அந்த எம்ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். பட் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600E அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. அதோட இந்த செல்லோட பாக்ஸ் பேக்கிங் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2650 to 750 அப்படின்ற மாதிரி இருக்கும். என் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2750 எம்ஏஹெச் கிட்ட இதில் ஆக்சுவலி வரணும். ஓகேங்களா, அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடும் இது. ஏன்னா வோல்டேஜ் டவுன் ஆக ஆரம்பிச்சு 3.2 வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். இந்த பெரிய மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போட்டதுனால இது இன்னும் ரன்னிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து 2400 எம்ஏஹெச் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆக போகுது. 3.39 வோல்டேஜ் அப்படியே வந்து இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து செல் பண்ணுற இந்த DMEC பிராண்டு இது நம்ம மட்டும் செல் பண்ணல, மார்க்கெட்டில் இந்தியா ஃபுல்லாகவே கிடைக்குது. இது தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது 100% ஒரிஜினல். அந்த என்ன எம்ஏஹெச் சொல்கிறாங்களோ அந்த எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் இருக்கும். ஸோ அதை வந்து எல்லோரும் தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு பொருள் வந்து நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த அளவு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குமோ அதை தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்துன்னு வரது. ஸோ கம்மி குவாலிட்டி லோ குவாலிட்டி இது எதுவும் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த பிராண்டை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஸோ இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஒரு செல்லில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இன்னொரு செல்லும் இருக்குது. ஸோ இது ஒரு மிஷினில் செக் ஆகுது, அது ஒரு மிஷினில் செக் பண்ணுறோம். ஆக்சுவலி இதுலேயும் எவ்வளோ எம்ஏஹெச் டிஃப்ரெண்ட் இருக்குது, இல்லை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறது நம்ம வீடியோ பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஈவிக்கு வந்து லித்தியம் அயன் செல்லு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த DMEC பிராண்டில் 2600 எம்ஏஹெச் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்கேன். நிறைய பேட்டரி பேக்கில் சர்வீஸில் வரது, பேட்டரி பேக்கில் செல்ஸ் மாற்றி கொடுக்குறது, கஸ்டமருக்கு நிறைய கிட்டத்தட்ட 500-600 பீஸ் வரைக்குமே ஒரே கஸ்டமருக்கு வந்து போயிருக்கு. ஸோ குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்பி தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். அடுத்தது என்ன செல் நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் பிராண்டு உங்களுக்கு செக் பண்ணணும்னு தோணுதுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அதை செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். யாருக்காச்சும் தேவைன்னா நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இந்த செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக் இருக்குது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தோட இப்போ ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஈவிக்கு பேட்டரி பிளான் பண்ணுறீங்க, லித்தியம் அயனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிராண்ட் எடுத்து போட்டு பண்ணுங்கள். ஸோ என்ன அளவு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மிஷின் வந்து ஆஃப் ஆக போகுது. வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் கிட்ட வந்துடுச்சு. ஒரு எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2800 கிட்ட ஆவரேஜாக போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். 2789 2790 வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 எம்ஏஹெச் தான். அது இந்த வோல்டேஜ் குறையத்துக்குள்ள அந்த 10 எம்ஏஹெச் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்கேன் காலையிலேருந்து. இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எப்போ காலியாகும், எப்போ எண்டுக்கு வரும் அப்படின்றது. அதனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எக்கச்சக்கமான பேட்ரிஸ், சோலார் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். ஷடன் ஆக போகுது. இந்த ஷடன் ஆகிற நேரத்துக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணுறோம். எப்படி ஆகுது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 3.03 வோல்டேஜ் 2800 எம்ஏஹெச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2600 எம்ஏஹெச் பேட்டரியில் 2800 எம்ஏஹெச் இருக்குது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 எம்ஏஹெச் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதனால் இதில் இந்த செல்லோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மி தான். மார்க்கெட் ரேட்டோட, அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற பிராண்டோட இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. அதே மாதிரி எம்ஏஹெச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட அதிகமாகவே இருக்குது. அப்படின்றதுனால காஸ்ட் வைஸ் இந்த DMEC பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து. இதில் நல்லா டூப்ளிகேட் வரும், அதை செக் பண்ணி எது ஒரிஜினல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் சுத்தமாக ஓடி முடிச்சிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. 2806 எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். பிரைட்னஸ் குறைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். 2806 எம்ஏஹெச் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம திருப்பி அதை ஆஃப் பண்ணுற வரைக்கும், இல்லை இந்த பவர் கட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் முன்னாடி அடிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2500 கிட்ட வந்துடுச்சு. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இது 2500 இருந்துச்சு பெரிய மிஷினில் போட்டது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 மிஷினில் ஒரே வேல்யூ காமிக்குதா, எவ்வளோ எம்ஏஹெச் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆக போகுது. 3.1 வோல்ட் வந்து வந்துடுச்சு. எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா 2652 வந்து பார்த்திங்கன்னா காட்டுது இதில். ஸோ ஓகேங்களா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 56 நிமிஷம் வந்து ஓடி இருக்குது. 3 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோடு வந்து எடுத்துருக்கு. 2.99 வந்து வந்துடுச்சு. ஸோ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எண்டு இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. டிஸ்சார்ஜ் மோடில் வந்து இருக்குது. எல்லாமே ஓகே. 2655 எம்ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு வந்து காமிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வெளியில் போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ இது டவுன் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப் ஆகுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ
இதில் 2600 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போனது 2806 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினுக்கு இந்த மிஷினும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 mAh வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ இதில் வந்து 2650 அதில் வந்து 2800 இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்கலாம், இது சார்ஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை இந்த மிஷினோட ரேட்டிங் வேறு இருக்கலாம், இதோட மிஷினோட ரேட்டிங் வேறு இருக்கலாம். ஆக மொத்தம் எப்படி செக் பண்ணாலுமே நமக்கு தேவையானது 2600, அதை தாண்டிடுச்சு கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரிஜினல் 2600 mAh செல் இது. அதுக்கு தான் நான் 2 மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஏன்னா ஒரு மிஷினில் போகிறேன் அப்படின்னும்போது சப்போஸ் மிஷினில் ஏதாச்சும் பக் இருக்குது, ஃபால்ட் இருக்குது, இல்லை இந்த டெக்னாலஜி வேறு இது வேறு அப்படின்னா கூட 2 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட், இது MC Smart அப்படின்றது. நிறைய சார்ஜ் கண்ட்ரோலர், சோலார் ஆக்சரிஸ் எல்லாம் பண்ணுற கம்பெனியோடது இது, இந்த மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலானது இது. ஸோ ரெண்டுத்துலேயும் போட்டோம். இதுலேயுமே உங்களுக்கு 2650 வந்து காட்டுது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2800 வந்து காட்டுது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, இந்த செல்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, இது நல்ல செல் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டி டெஸ்டர், லித்தியம் அயன் கெப்பாசிட்டி டெஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். 1க்கு 2 மிஷினை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு செக் பண்ணி வந்து காமிச்சாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி இந்த மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஏதாவது செல்ஸ் வாங்குற செல்ஸ் வந்து செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சின்ன மிஷின், இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த செல் ஹோல்டரோட சேர்த்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபா வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இது எங்கே வேணால் எடுத்து போய்ட்டு செக் பண்ணலாம். நீங்கள் பவர் கனெக்ஷன் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பவர் பேங்க் இருந்தாலும் அதையும் செக் பண்ணலாம், இதையும் செக் பண்ணலாம். இல்லை பவர் பேங்க் கூட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லித்தியம் அயன் செல் ஒரு செல் இருந்தாலே நீங்கள் லெஃப்ட்டில் போட்டுட்டு அது மூலிமா போர்டை வந்து ரன் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஒரு செல்லில் இருக்கிற பேட்டரி பேயை இன்னொரு செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சார்ஜ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ டைமிங் வந்து இதில் தெரியுது, வாட் ஹவர் வந்து தெரியுது, எவ்வளோ வாட்ஸ் மில்லி வாட்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 9.6 வாட் ஹவர் பேட்டரி. ஸோ இந்த லித்தியம் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியுது. சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் ரெண்டுமே இந்த பெரிய மிஷினில் யூஸ் பண்ணலாம். இந்த சின்ன மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். சார்ஜ் போடுறதுக்கு தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ இதை போட்டு தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் காம்பாக்டாக நல்லா டிசைன் குவாலிட்டியாக நல்லா இருக்கணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரேட்டு போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 1200 கொடுத்து இது வாங்கிக்கலாம். இல்லை அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னா சும்மா ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ண போகிறோம், 2 டைம் இல்லை எப்பயாச்சும் தான் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன் இதிலேருந்து. ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி எல்லாமே 0க்கு போயிடுது. இங்கே MAH வந்து பார்த்திங்கன்னா MAH மட்டும் காட்டுது. திருப்பி இதை ப்ளக் பண்ணுறோம். ப்ளக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரினா இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிடும். எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஒன்ஸ் அது முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம போடுவோம், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகும். இதில் பவர் சடன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இப்போ வந்து 1 mAh வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எடுத்துருக்கு. ஸோ பவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். திருப்பி ப்ளக் பண்ணோம் அப்படின்னும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 0 காமிச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த மிஷின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000 இதில் இருக்குது. பவர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ண அப்படின்னா வோல்டேஜ் வந்து 3.34 வோல்டேஜ் வந்து காமிக்குது. பட் நம்ம திருப்பி இதை ஆன் பண்ணோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. திருப்பி அந்த 0 mAhலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக செக் பண்ண முடியும். ஸோ 3.34 இருந்துச்சு. இந்த வோல்டேஜ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குறையுது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இதில் 1 mAh தான் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.18 வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் யூஸ் பண்ணணும். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.